இந்த டிஷ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீல் மேக்கர் ஒரு கையளவு எடுத்து வெந்நீரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாதி நெய், அதாவது ஒரு கரண்டி நெய், ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், 3 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் கல்லுப்பு வதக்கி விட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. 4 பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதே எண்ணெயில் வதக்கிக்கோங்க. மீடியம் ஹீட்டே கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச மீல் மேக்கர், ஒரு கையளவு பட்டாணி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. மல்லி, புதினா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச சீரகச்சம்பா அரிசி, 1 டம்ளர் தேங்காய் பால், 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் எல்லாம் சேர்த்துட்டு எக்ஸஸாக ஒரு 2 டம்ளர் தண்ணி, நான் 3/4 அரிசி எடுத்திருக்கேன். இது கூட ஃபைனலாக கொஞ்சம் நெய் சேர்த்து குக்கர் முன்னாடி ஹை வச்சுருங்க. சவுண்டு தானே சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் சவுண்டு போனதுக்கப்புறம் வெயிட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உதிரியாக சூப்பராக மணக்க தக்காளி தான் அவ்வளோ சூப்பராக தயாராகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கம்மம் கட்டும். வாழ்க வளமுடன்.